दाय कृष्णकृष्णाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरा भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे நமக. இந்த பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரங்கரை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயோஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. இப்ப இது பாகவத பிரார்த்தனை படிக்கலாம். सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नात्य सर्वलोकैकदृक्कृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभु कलित्पोदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्ष अक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे. मदेक बन्धो मत्सङ्गिन् मद्गुणो मन्मनादन मन्निस्सारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते. असाधु साधु तदागिन् अधिनो चाताकर काना मुञ्च काचिन् कदाचिन्मां பிரேம்னா ஹிருத்கந்தயோஸ்புரக. அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். சான்ஸ்கிரிட்ல என்ன படிச்சாலும் நம்ம பிரபுபாதரோட வார்த்தைகள் என்ன அப்படின்னா தமிழ்ல அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு பிரார்த்தனை, அதோட அர்த்தமும் ரொம்ப அழகா இருக்கும் தமிழ்ல படிக்கும் போது. அது சொல்றேன். எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி துண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். சனாதன கோஸ்வாமி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம், அத்தியாயம் 1, இரண்டாவது அத்தியாயம் படிக்கிறோம். புத்தகம் 1, 2வது அத்தியாயம். அதுல இன்னைக்கு என்ன படிக்கணும்? யார் சொல்றீங்க? குரூப்லயும் போட்டிருந்தேன்.
குரூப் பார்க்கலையா மாதாஜி? பதம் 9 படிக்கணும். அது சவுண்ட் வரலையே. பதம் 9 படிக்கணும் மாதாஜி. பதம் 9. 12 படிக்கணும் மாதாஜி. 12ஆ? 12 படிக்க 12. 12. சரி, குரூப்லயும் போட்டிருந்தோம், பரவாயில்ல. நம்ம இப்ப வந்து அந்த தக்ஷன் வந்து சிவபெருமான சபிச்சுக்கிட்டே வர்றாரு, நிந்திச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் எப்படியெல்லாம் சொல்லி திட்டுறாரு அப்படிங்கறத இதுல. அதுல இருந்து நாம வந்து பலவிதமான பாடங்கள் படிக்கிறோம். அதுதான் நம்ம பார்த்தோம் போன வாட்டியும். திருநாதபி சுனிச்சேன தரோரபி சாபிஷ்ணுன்னு ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர், பொறுமை காக்குறார். இது மூலம் அப்படிதான் நமக்கு என்ன வருது, பல சோதனைகள் வரும். சில சமயம் நல்ல சேவை செய்வோம், புகழ்வாங்க. அதே சமயத்துல ஏதோ ஒரு ஆயிட்டு அப்படின்னா யாரும் வந்து நிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், பிறருக்கு எல்லா மரியாதைகளும் தர வேண்டும். நாம் எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்? தர்ஷன் கிட்ட, சிவன் தர்ஷன் உறவுல. சிஷ்டாசகத்துல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. இப்ப ஓகே, அந்த எக்ஸாம்பிள் அங்க இருந்து மகாபிரபு இருந்து சொல்றோம். திருநாத் அப்படி சொன்னிச்சேன்னு அவர் சொன்னார். இப்ப சிவபெருமானோட தன்னுடைய நடத்தையின் மூலம் நமக்கு செஞ்சு காட்டுறாரு. இந்த தக்ஷன் சிவபெருமானோட அந்த விஷயத்திலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன பாடம் சொல்லுது, அது நம்ம கத்துக்கிறோம். சும்மா கதை படிச்சுட்டு போறது கிடையாது. இது எல்லாம் நடைமுற வாழ்க்கையில நம்ம அதை வந்து அப்ளை பண்றதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். சரியா? இப்ப பதம் 12 படிப்போம். பதம் 12ல ருஹித்வா மிருக சாபாக்ஷ்யா பாணிம் மர்க்கடலோச்சனக பிரத்யூதானாபி வாதார்கே வாசாபி அக்ருத நோச்சிதம். மொழிபெயர்ப்பு சின்னதா இருக்கு, நானே படிச்சிடறேன். இளம் மானை போன்ற அழகிய விழிகளை உடைய எனது புதல்வியை மந்தியினை போல் விழிகளை உடைய இவர் மணந்து கொண்டார். ஆனாலும் என்னை கண்டு எழுந்து நிற்கவோ இனிமையான வார்த்தை கூறி இவர் வரவேற்கவோ இல்லை. நம்ம பார்த்தோம், பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதினு சொல்லுவோம், மிக உயர்ந்த பதவி வகிக்கிறார். ஆனாலும் இந்த ஆத்திரம், பொறாமை, அந்த சிவபெருமான வந்து தன்னுடைய மகளை கொடுத்த ஒரு மருமகன் தான் இந்த அப்படின்னு இந்த உடல் அந்த ஸ்தலத்துல இருக்கறனால தகாத வார்த்தைகள், ஒரு சபையில பேசுற பேச்சா இதெல்லாம், வீட்டுக்குள்ளேயே பேசக்கூடாது, பொது இடத்துலயே போய் வந்து பேசுறாரு. அப்ப அவனோட நிலை வந்து தாழ்ந்து போகுது. இந்த அவன் ஆத்மா நான் வந்து பகவானோட சேவகன் போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருமா? அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, கண்ணே மான் போல இருக்கும், அப்படி ஒரு வழி அழகான இருக்கிறது, இவன் வழி வந்து குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு திட்டுறாரு. மந்தினை போன்று மர்க்கட லோச்சனா, லோச்சனா நம்ம படிக்கிறோம்ல, அரவிந்த தலாய தாட்சம் லோச்சனா. லோச்சனா அழகா தாமரை இதழ்களுடைய கண்களை உடையவரே கிருஷ்ணரை சொல்றோம். இங்க மர்க்கட, மர்க்கடன்னா குரங்குன்னு அர்த்தம். அந்த குரங்கு எப்படி கண்ணு இருக்கோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு. என் பொண்ணு வந்து மான்விழி, அவன் அந்த மாதிரி ஒரு அழகு பண்ணப்ப இவனுக்கு உடனே போய் கொடுத்தனே, இவன் வந்து எதிர்க்கவும் இல்ல அப்படின்னு சொல்லி இனிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை வந்து வரவேற்கல. என்ன இப்ப பொதுவாவே பார்ப்போம், இந்த சாதாரணமா அந்த பகவானை பத்தி செய்தி தெரியல, ஆத்மா எல்லாம் தெரியல, அந்த உடல் சார்ந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட கல்யாண வீட்லயே ரகள் நடக்கும். என்ன கொண்டாடல, ஒண்ணு கொண்டாடல, என்ன அவளை முதல்ல சாப்பாடு கூப்பிட்டுட்டா, என்ன கூப்பிடல, என் பேர் முதல்ல போடல, பாக்குறோமா இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? ஆமா, எத்தனையோ பேருக்கு அனுபவம் இருக்கும். அது போல இங்கேயும் என்ன செய்யறோம், சாதாரண மனுஷன் போல நடந்துக்கிறான். அப்ப தன்னுடைய நிலையும் மறந்து போயிடுது. ஆக்சுவலா இந்த தக்ஷனோட பதவியை காட்டிலும் சிவபெருமானோட நிலை உயர்ந்தது. ஆனாலும் அவன் தன்னை மறந்து நிந்திக்கிறான். அதுல இருந்து நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பதம் 13 போலாமா? யாரும் இது ஸ்லோகம் படிக்க விரும்புறீங்கன்னா படிங்க, ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? கேக்குது மாதாஜி. பதம் ஒரு ஸ்லோகம் 12 ஒரு தடவை படிச்சிருங்க மாதாஜி. படிங்க, அலமேல மாதாஜி படிங்க. 13 மாதாஜி. 12 ஒரு வாட்டி படிச்சிருங்க, நான் டைம் கொடுக்கல, சாரி. ஒரு வாட்டி படிங்க. கிருஷத்வ இம்ருக சவாஷ்யா பானியம் மார்கட லோசன பிரத்யுதான பிவாதாஷாஹே வாசாபி ஹக்ருதி நேசிதம். கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் மாதாஜி. நம்ம அப்புறமா கூட நீங்க பாகவதத்தை எடுத்து கொஞ்சம் மெல்ல மெல்ல படிச்சு பாருங்க, அப்புறம் வரும். ஓகேயா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஒரு பக்திக்கு வர்றதே பெருசு.
தாராளமா படிங்க. படிக்க படிக்க எல்லாம் வரும். அதுல வெக்கலாம் பட வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி மகிழ்ச்சி. தொடர்ந்து படிங்க. பதம் சரி 13. லுப்த கிரியாயா சூச்சயே மானினே பின்ன சேதவே அனிச்சன்ன அபி அதாம் பாலாம் சூத்ராய ஓசதீம் கிரம். மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. ஆராய்ச்சி படிங்க. அலமேல் மாதாஜி தொடர்ந்து படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. ஆ. லூப்த பிரியாசாசே மானினே பின்ன சேதவா அணிச்சன்ன ஹபிஹதாம் பாலாம் சுத்ராய வசதீம் கிராம். மொழிபெயர்ப்பு. நாகரிக விதிகள் அனைத்தையும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சீர்குலைத்து மாதாஜி ஒரு நிமிஷம். அது மொழிபெயர்ப்பு படிக்கும்போது மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதி எப்பயுமே சொல்லிப்போம். ஹரே கிருஷ்ணா. நானும் சொல்ல விட்டுட்டேன். மொழிபெயர்ப்பு தந்த சீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். நாகரிக விதிகள் அனைத்தையும் சீர்குலைத்த இவருக்கு எனது புதல்வியை கொடுக்க நான் விரும்பவில்லை. ஏன் என்றால் ஒழுங்குமுறை விதிகள் எதனையும் கடைபிடிக்காத மாசற்றவர் இவர். இருந்தாலும் மாசற்றவர் இல்ல, மாசுற்றவர். சில வார்த்தைகள் நம்ம மாத்தினோம்னா அர்த்தம் மாறிடும். மாசற்றவர்னா ஒரு குற்றமும் இல்லாதன்னு அர்த்தம். இவர் வந்து திட்டுறாரு. அப்ப மாசுற்றவர். மாசுற்றவர் இவர். ம், இருந்தாலும் ம், சூத்திரனுக்கு ம், வேதத்தினை உணர்த்துவது போல் நான் இவருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்தேன். பொருளுரை. ம், ஒரு சூத்திரன் வேதங்களை கற்பதற்கு தடை இருக்கிறான். அவனது தூய்மையற்ற பழக்க வழக்கங்களே அவன் வேத நெறிகளை கேட்டறி கேட்ட கேட்பதற்குரிய தகுதியினை இழக்கச் செய்கின்றான். அந்தணர்க்குரிய தகுதிகளை அடையாத ஒருவன் வேத இலக்கியங்களை கற்று கொள்ளக்கூடாது என்பது எதை போன்றது என்றால், இளங்கலை பட்டம் பெறாத ஒருவன் நேரடியாக சட்ட கல்லூரியில் சேர முடியாதது போன்றதாகும். தட்சனின் கருத்து சிவபெருமான் தூய்மையற்றவர், அழகிலும் கற்பிலும் ஒளிவுறத்தி திகழும் தனது மகன் சதியினை மணக்கும் தகுதி அவருக்கு இல்லை என்பதாகும். இது தொடர்பாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை பின்ன சேதவே என்பதாகும். வேத நெறிகளை பின்பற்றாதது நல்ல ஒழுக்க விதிகளை நாமமாக்கியவர் என்பது பொருள். அதாவது மோசமாக்கியவர். தனது மகளுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த திருமணம் முறையானது அல்ல என்பது தட்சனின் கருத்தாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த திரும்பவும் தக்ஷன் வந்து சிவபெருமான தரக்குறைவாக பேசுறான். இப்ப என்ன சொல்றா, நாகரிக விதிகள் அனைத்தையும் சீர்குலைத்த இவர்கள். நாகரிக வாழ்க்கைன்னு என்னது? 4 ஒழுக்கம் நெறி கட்டுப்பாட்டு விதிகளை வந்து கடைபிடிக்கிறோம் நாகரிகம். அந்த கட்டுப்பாட்டு விதி கடைபிடிக்கல அப்படின்னா அநாகரிக மனிதன். நம்ம ஆரம்பத்துல படிக்கும் ஆரியன் அப்படின்னா யாரு? அர்ஜுனா. அவன் நாகரிகமானவனா இல்லையா அப்படிலாம் ஆரம்பத்துல டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா? அப்ப இந்த ஒழுக்க நெறிகளை கட்டுப்பாட்டு விதிகளை எல்லாம் இவர் வந்து பயன்படுத்தல. அப்ப வந்து சரியா வந்து கடைபிடிக்கல. அப்ப அந்த மாதிரி நாகரிக விதிகள்ல எல்லாத்தையும் குலைச்சிருக்காரு. இவருக்கு என்னோட பொண்ணை வந்து கொடுக்கறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கடைபிடிக்கலையா அப்படிங்கறதுனால இவர் குற்றமானவர், மாசூற்றவர் அப்படிங்கிறாரு. இருந்தா கூட சூத்திரனுக்கு வேதத்தினை உணர்த்துறது போல நான் இவருக்கு என்னோட மகளை கொடுத்தேன். ஒரு சூத்திரனுக்கு போய் பாடம் வேதம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியுமா? புரியாது. அப்ப அவனுக்கு போய் என் பொண்ணு உயர்ந்த தரமான என் பொண்ணை கொண்டு போய் அவனுக்கு போய் கொடுத்தேன். சூத்திரன்னு தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளுக்கு நான் போய் பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சிவபெருமானை நிந்திக்கிறார். ஒரு சூத்திரன் வேதங்களை கற்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு காலத்துல, ஏன்னா அவனுக்கு புரியாது. இப்ப 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கான கிரகிச்சுக்கிறதுக்கான மூலதான் அவனுக்கு இருக்கு அப்படின்னா 10ஆம் கிளாஸ் பணத்தை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அவனுடைய அந்த கிரகித்து கொள்ளும் தன்மை கம்மியா இருக்குங்கிறதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால சூத்திரனுக்கு வந்து என்ன, சூத்திரனுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கூடாத, பகவானை பற்றி தெரிய கொடுத்தாதானா அந்த காலகட்டத்துல அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை. அதனால சொல்லி தரல அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சூத்திரனுக்கு வந்து தூய்மையற்ற பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும்.
வேத நெறிகளை கேட்பதற்கு தகுதியினை இழக்க செய்யுது அப்படின்னு அதை சொல்றாங்க. அந்தனருக்குரிய தகுதியை அடையாத ஒருவன் வேதங்களை இலக்கியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எதை போன்றது அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாங்க. இப்ப காலேஜ்ல போடுறோம், பிஹெச்டியோ இல்ல மாஸ்டர் டிகிரியோ வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும்? காலேஜ் லெவல்ல பிஎஸ்சியோ பிகாமோ அந்த 3 வருஷம் இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்லி பாடம் இருக்கும். அதை முடிச்சா மட்டும்தான் அதுல மாஸ்டர் டிகிரி பண்ண முடியும். இப்ப இந்த வேதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்ப முன்னாடி உள்ளதை படிச்சாதான் அவனுக்கு அது பாடம் வரும், புரியும். அந்த மாதிரி நேரடியா போய் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. தக்ஷனோட கருத்து பொதுவா என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமானை தூய்மையற்றவர்ங்கிறாரு. சூத்திரனா எப்படி இருப்பான்? உள்ளமும் தூய்மை இல்லாம இருக்கும், புறமும் தூய்மை இல்லாம இருக்கும். குளிக்க மாட்டான், பத்திரிக்க மாட்டான். இப்ப அதுவே பக்தி பயிற்சி பண்ணாங்க, என்ன செய்வாங்க? காலையிலேயே ஹரிநாம சொல்ல ஆரம்பிப்பாங்க. குடிச்சிருப்பாங்க, மங்களாரத்தி பண்ணுவாங்க. அவங்க எடுத்து கிருஷ்ணா நினைச்சுட்டு கிருஷ்ணர் போய் பார்ப்பாங்க, ஆர்த்தி காட்டுவாங்க, ஹரிநாமம் சொல்லுவாங்க. அப்ப உள்ளம் தூய்மையா இருக்கு, புறமும் தூய்மையா இருக்கு. இந்த சூதிரன் அப்படின்னா அவனுக்கு உள்ளம் இதயமும் தூய்மை ஆகல, புறமும் இப்படிதான் இருப்பான், வெளியிலயும் அப்படிதான் தூய்மை இல்லாம இருப்பான். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? அவன் தூய்மை இல்லாதவர், அழகிலும் கற்பிலும் ஒளியுற திகழும் தனது மகளை சதியினை வணக்கும் தகுதி அவருக்கு இல்லை. மொத்தத்துல ஒரு குவாலிபிகேஷனே இல்லாத ஒருத்தனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்துட்டேன், என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை ஒசியாவும் மருமகனை தாழ்த்தியும் பேசுறாரு. இது தொடர்பாக இங்கே பயன்படுத்தியிருக்கும் வார்த்தை பின்னு செய்தவை என்பதாகும். வேத நெறிகளை பின்பற்றாது நல்ல ஒழுக்க விதிகளை நாசமாக்கியவர் என்பதாகும். பின்ன சேதம், பின்ன அப்படின்னா சேதமாக்குறாரு. பின்னம்னா ஒரு பகுதி, அதை இவர் வீணாக்கிட்டாரு. அதாவது தன் மகளுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த திருமணம் உண்மையானது அல்ல என்பது தக்ஷனின் கருத்து. இது இந்த திருமணமே சரியில்லைங்கிற மாதிரி பேசிடுறாரு. அப்ப அந்த அளவுக்குதான் காழ்ப்புணர்ச்சி, பொறாமை சிவபெருமான் மீது. ஒரு வைஷ்ணவ பக்தன் நல்லொழுக்கமே உருவானவா இருக்கார், எல்லாரும் சமமா பாக்குறார், அன்பே உருவாக இருக்கார். ஆனாலும் தக்ஷனுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமா இவ்வளவு வசைமொழிகளை அவர் திட்டுறாரு. அதுதான் இதுல எதுவும் சொல்ல வேண்டியிருக்க? யாரும் எது கருத்து சொல்லணுமா? அடுத்தது போலாமா? பதங்கள் 14, 15. பிரேதாவாசேசு கோரேஷு பிரேதைர்பூத கணைர்விருதக அடதி உன்மத்தவன் நக்னோ யுக்த கேசோ ஹசன் உருதன் சிதாஸ்ம கிருதஸ்நான பிரேதஸ்கிரங் நிரஸ்தி பூஷணக சிவாபதேசோ ஹி அசீவோ மத்தோ மத்த ஜனப்பிரியக பதி பிரமதனாதானாம் தமோ மாத்ரா மகாகத்மனாம். படிங்க, அடுத்த யார் படிக்கிறீங்க? படிங்க. பிரேதவாசேச கோரேஷ் பிரேதவர் பூத கணவருதக அடதி உன் மத்தவன் நக்னோ வயுக்த கேசோ ஹசன் உருதன் சிதா பஸ்ம கிருத ஸ்நான பிரேத பூஷண சிவாபதேசோ ஹி அசோகோ மத்தோ மத்த ஜன பிரிய பதி பிரமத நாதன தமோ மாத்ரா மகாத்மனாம். மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஈஸ்வர். மொழிபெயர்ப்பு. அழுக்கு நிரம்பிய சுடுகாட்டில் அவர் வசிக்கிறார். அவரது நண்பர்களோ பேய்களும் பூதங்களும் ஆகும். உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனை போல ஒரு நேரம் சிரித்து கொண்டும் மறுநேரம் அழுது கொண்டும் இருப்பார். ஒழுங்காக நீராடுவதே இல்லை. ஆபரணங்களாக அணிந்து கொள்வதோ ஆபரணங்கள் அணிந்து கொள்வதோ மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் மங்களம் என்னும் பொருள் தரும் சிவன் என்னும் சொல் அவரது பெயரில் மட்டுமே உள்ளது. உண்மையில் அவர் பித்தனும் அமங்கலமானவனும் ஆவார். தமோ குணம் நிரம்பிய பித்தர்களின் நெருங்கிய நண்பரும் அவர்களின் தலைவரும் இவரே ஆவார். பொருளுரை. தினசரி நீராடாதவர்கள் பித்தர்கள் அல்லது பேய்களின் துணைவர்களாக இருப்பர். பார்ப்பதற்கு பரமேஸ்வரன் அவ்வாறு தோன்றினாலும்
சிவம் என்றால் மங்களம் என்னும் பொருள் தரும் பெயருக்கு அவர் பொருத்தமானவரே ஆவார். தமோ குணம் என்னும் அறியாமை இருளில் உழல்பவர்களிடத்து தினசரி நீராடாது அசுத்தமாயிருக்கும் குடிகாரர்களிடத்தும் அவர் அன்புடையவராக இருக்கின்றார். சிவபெருமான் இது போன்ற இழி பிறவிகளுக்கு கூட அடைக்கலம் தந்து நாளடைவில் அவர்களை ஆன்மீக உணர்வு பெறச் செய்கிறார். இது போன்ற இழி பிறவிகளை ஆன்மீக அறிவு பெறச் செய்வது மிகவும் கடினமானதாகும். இருந்தாலும் சிவபெருமான் அவர்களை பாதுகாக்கிறார். அதனாலேயே வேதங்கள் அவரை எல்லா மங்களங்களும் நிறைந்தவர் என்று கூறுகின்றன. வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்கள் கூட அவரது துணையினால் விடுதலை பெறும். வாழ்க்கையில் மிக பெரியவர்கள் கூட இது போன்ற வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் பயனடைவது அவர்கள் அல்ல, வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களே. இறைவனின் படைப்பில் பல்வேறு விதமான உயிர்ப்புலங்கள் உள்ளன. அவர்களின் சிலர் சத்துவ குணமும், சிலர் ரஜோகுணமும், சிலர் தமோ குணமும் நிரம்பியவர்களாக இருக்கின்றனர். கிருஷ்ண சிந்தனையில் முன்னேறிய வைணவர்களின் பாதுகாவலராக பகவான் விஷ்ணு விளங்குகிறார். உலகியல் செயல்களிடத்தும் பற்றுடையோர்களின் பாதுகாவலராக பிரம்மதேவன் விளங்குகிறார். ஆனால் சிவபெருமானோ மிகுந்த அன்புடையவர். ஆதலினால் விலங்குகளை விட கீழான தமோ குணமிக்க மனிதர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார். இதனாலேயே சிவபெருமான் மிகவும் சிறப்பாக மங்களமானவர் என்றழைக்கப்படுகிறார். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. நன்றி பாபாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்களேன், இவர் எப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. யாரு? தக்ஷன் வந்து சிவபெருமான வர்ணிக்கிறாரு. எப்படி மோசமா வர்ணிக்கிறாரு. அழுக்கு நிரம்பிய சுடுகாட்டுல வசிக்கிறாரு. அவங்களோட நண்பர்கள்லாம் யாரு அப்படின்னா பேய், பிசாசு, பூதங்கள் இப்படி இருக்கு. உடல் முழுசும் சுடுகாட்டு சாப்பிட பூசிட்டு இருக்காரு. பித்தனை போல இருக்காரு. ஒரு நேரம் சிரிக்கிறாரு, ஒரு நேரம் அழுகுறாரு. அப்புறம் வந்து ஒழுங்கா நீராடுவதில்லை, குளிக்கிறதே கிடையாது. ஆபரணங்களை அவரோட போட்டிருக்கிற ஜுவல்ஸ் ஆபரணம்லாம் என்ன அப்படின்னா வெறும் மண்டை ஓடி எலும்பு. அப்படி மங்களம்ங்கிற பேரு அவருக்கு பேர்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா அவர் வேற எதுவும் இல்ல. அப்ப மங்களம்னா நம்ம என்ன சொல்றோம், வெரி வெரி ஆஸ்பிஷியஸ், ரொம்ப நல்லது அப்படிம்போம். நல்லது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவரோட பேர்ல மட்டும் இருக்கு. அவர் பார்த்த உருவமா அவரோட நடத்தையிலயோ இல்லைன்னு சொல்லி தக்ஷன் சிவபெருமான திட்டுறாரு. உண்மையில் அவர் பித்தனும் அமங்கலமானவனும் ஆவார். உண்மையிலேயே அவன் பித்து பிடிச்சு அலையிறான். அமங்கலங்களுக்கு தான் சொந்தக்காரன், மங்களம் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. தமோ குணம் நிரம்பிய பித்தர்களின் நெருங்கிய நண்பரும் அவர்களின் தலைவரும் இவர் தான். தமோ குணம் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே 3 குணத்துல ரொம்ப கம்மியான குணம் இல்லையா? தமோ குணங்கிறது அறியாமையில இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு வித மயக்கத்தை, குழப்ப நிலையிலேயே இருப்பாங்க. குழப்பம் எப்ப தீரும்? பகவானை பத்தி செய்திகளை கேட்க கேட்கதான் அந்த தமோ குணத்துல இருந்து வெளிவருமா. ரஜோ குணத்துல வந்து சுத்த சத்துவம், சத்துவ குணத்துக்கு போவோம்னு படிச்சோம். இந்த இடத்துல பின்னாடி வந்து இந்த சில தத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் எழுதியிருக்கு. அது தத்துவ குணம் கிடையாது, சத்துவ குணம். பிரிண்ட் மிஸ்டேக். அது வரும்போது சொல்றேன். அப்ப வந்து தினசரி குளிக்காதவங்க, பித்தர்கள், பேய்களின் துணைவர்களாக இருப்பாங்க. டெய்லி குளிக்கலைனாலே அவங்களோட அந்த குணாதிசைப்படி யாரோட தான் அவங்க சேருவாங்க அப்படின்னா அந்த பேய் பிசாசுகளோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பிரபுவாதரோட மூடு என்ன? தினம் குளிக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இது யாருக்காக பிரத்யேகமா எழுதப்பட்டது அப்படின்னா அப்ப மேற்கத்திய நாட்டுகளுக்கு போய் நம்ம பிரபுவாதர் பிரச்சாரம் பண்றாரு. நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் குளிச்சிருவோம். காலங்கத்தான் எந்திரிச்சு குளிக்கிறோமோ இல்லையா, ஒரு நாளைக்கு எப்படி குளிச்சிருவோம். ஆனா அங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கீழ்நிலையில இருந்ததுனால அவங்க ஒரு அன்புக்காக ஏங்கி குடும்பம் எல்லாம் ஒண்ணும் சரியா இருக்காது. ஒரு அம்மா இருக்கும், ஏகப்பட்ட அப்பா இருப்பாங்க. இல்ல ஒரு அப்பா இருப்பாரு, ஏகப்பட்ட அம்மா இருக்கும். எந்த அம்மா எந்த பிள்ளை நான் பாத்துக்க மாட்டேன், நீ பாத்துக்க மாட்டேன். அவன் ஹிப்பியா மாறிடுவான், தாடி வளர்த்துக்குவான், மது குடிப்பான். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குளிக்கணும், நீராடணுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு? அவன் தினசரி நீராடாதவங்க யாரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க? பேய் பிசாசுக்கு தான் நீரா இருப்பாங்க. நம்ம காலையிலேயே நம்ம குளிச்சுட்டோம் அப்படின்னா பேய் பிசாசு கிட்டக்கே வராதுன்னு அர்த்தம். காலையில எழுந்திரணும், குளிச்சிடணும், மங்களாரத்தி பண்ணணும், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு ஆரத்தி கொடுக்கணும், அவர் புகழ பாடணும், ஹரிநாம சொல்லணும். அப்படி இருந்தா எல்லா அனைத்து மங்களங்களும் நம்மை தேடி வரும். மங்கள ஆரத்தினா அமங்கலங்கள் தொலைகிறதுக்காக செய்யறோம். பகவான் மங்களம் நிறைந்தவர், மங்கள ரூபன் மங்களம் அருள்வான் கேட்டிருக்கோம் இல்லையா? அப்ப மங்கள ரூபன் அவர் ஃபுல்லா போய் எப்படி இருப்பாரு?
எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நற்குணங்கள் அதுவே உருவானவரா இருக்காரு, மங்களமானவரா இருக்காரு. அப்ப பூர்ணம் எல்லாத்துலயுமே அவர் பூர்ணம், மங்களத்திலயும் பூர்ணமா பர்ஃபெக்டா இருக்காரு. அப்ப அவரோட நம்ம இணைஞ்சு அவருக்கு ஆர்த்தி கொடுக்கும்பொழுது நம்மிடையே இருக்கும் அமங்கலங்கள் தொலையும். அப்ப நீராடாம இருக்கக்கூடாது, நீராடணுங்கிறது இந்த ஒரு பாயிண்ட். பிரபு அதனோட மூட் அண்ட் விஷன் இது. மூடு தெரியுது. பார்ப்பதற்கு பரமசிவன் அவ்வாறு பார்க்கறதுக்கு தோணுனா கூட இந்த சிவம் என்றால் மங்கள பொருள் தரும் பெயருக்கு அவர் பொருத்தமானவரே ஆவார். பொருத்தமானவர் தான் அவரு. ஆனா தமோகுணம் என்னும் அறியாமை இருளில் உழல்பவர்களிடம் தினசரி நீராடாது அசுத்தமாய் இருக்கும் குடிகாரர்களிடம் அவர் அன்புடையவராக இருக்கிறார். அவர் ஏன் அன்புடையவரா இருக்காரு? வைஷ்ணவர் நேத்த பார்த்தோம். வைஷ்ணவானாம் யதா சம்பு பரம் வைஷ்ணவ சிவபெருமான். அப்ப வைஷ்ணவர்களோட குணமே என்ன? நாமளும் நல்ல சுத்தபத்தமா இருந்து கிருஷ்ணரை கொண்டாடணும். எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி எப்படி கொடுக்கறது, எப்படி நம்ம நடத்தையின் மூலமா நம்ம போய் நீ தினம் குளின்னு சொல்லுவோம். நம்ம குளிச்சுட்டு சுத்தப்பா பின்னாலே பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கான பிரகாசமா, இவன்ட்டு என்னமோ இருக்குடா, அவன் டெய்லி குளிக்கிறான்டா, நம்மளும் குளிக்கணும்ன்றது அவனுக்கு சொல்லும். அப்ப நம்ம சொல்றதை விட நடத்தையின் மூலமாக எப்பொழுதுமே வைஷ்ணவர்கள் அன்புடையவர்களாக இருக்காரு. உண்மையிலேயே எப்படி இருக்காருன்னு இது சொல்லப்படுது. அப்படி தினசரி டெய்லி குளிக்காதவங்கள்ட்ட எல்லாம் போய் கூட அன்பா இருந்து இவனும் நல்லா வரணுமே, கிருஷ்ண பக்தி வரணுமே, இவன் அறியாமையில கிடக்கானே, எப்படா இவன் வந்து இந்த பௌதிக உலகத்துல இருந்து தேறி வருவான், எப்ப பக்தி தொண்டு ஆற்றுவான் அப்படிங்கிற கவலையினால அவர் அங்க போறாரு. சிவபெருமான் இது போன்ற இழிப்பிறவிகளுக்கு கூட அடைக்கலம் தந்து நாளடைவில் அவர்களை ஆன்மீக உறவு பெற செய்வது, பெற செய்யறதுக்கு பாக்குற ஒரு லைனே இல்ல. மாதாஜி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா படிச்சாங்க. இந்த சிவபெருமான் இது போன்ற இழிப்பிறவிகளுக்கு கூட அடைக்கலம் தந்து, அதுல இருந்து யாராச்சும் ஒருத்தர் படிங்க. ராஜேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க மாஜி. அந்த லைன் படிங்க, அந்த பொருளுரையில நடுவுல படிங்க. இல்ல ஒரு சென்டென்ஸே இங்க இல்ல, பிரிண்ட் மிஸ்டேக். ஓஹோ, எந்த இடத்துல இருக்கு மாதாஜி? அம்மா வச்சிருந்தாங்க. பொருளுரையில 2, 4, 6, 7வது லைன் வாங்க. சிவபெருமான் இது போன்ற இழிப்பிறவுகளுக்கு கூட அடைக்கலம் தந்து நாளடைவில் அவர்களை, அதுக்கப்புறம் ஒரு லைன் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இது போன்ற இழிபிறவிகளை ஆன்மீக அறிவு பெற செய்வது மிகவும் கடினமானதாகும். இருந்தாலும் சிவபெருமான் அவர்களை பாதுகாக்கிறார். மாதாஜி அந்த ஒரு லைன் தான் எனக்கு வேணும். மாதாஜி எக்ஸ்ட்ரா படிச்சாங்க அந்த மாதாஜி. அதனாலேயே வந்துருச்சா? இதெல்லாம் இருக்கா? அடுத்தெல்லாம் இருக்கா? அதான் இருக்கு மாதாஜி, இருக்கு. அப்ப ஆன்மீக உணர்வு போய் செய்யறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப குளிக்கல அவன், ஏன்னா வேதமே தெரியாது, புரியாது. அவன்கிட்ட போய் நீ ஆத்மா உடல் இல்ல, நீ கிருஷ்ணாவோட ஒரு சொட்டு, உனக்குள்ள பக்கத்துல பரமாத்மா இருக்காரு, இது எவ்வளவு பெரிய பிலாசபி, இது போய் புரியுமா அவனுக்கு? அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இப்ப எடுத்தது போய் யார்ட்டையும் பிலாசபி எல்லாம் பேச மாட்டான். பிரசாதம் கொடுப்போம், பிரசாதம் கொடுப்போம், பிரசாதம் கொடுப்போம். நியூ இயர் வருது, ஒரு கேலண்டர் கொடுப்போம். அப்புறம் நான் கோயிலுக்கு போறோமா, நரசிம்மர் ஆயில் வாங்கிட்டு வந்து தேய்ப்போம். ஆரத்தி இருக்கு, சும்மா வாங்கலேன் வந்து என்னதான் இருக்குன்னு பாருங்களேன், தாமோதர ஆரத்தி கூப்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு விளக்கு காட்ட வச்சிருவோம், ஒரு கனெக்ஷன் கிடைச்சிரும். அப்புறம் இப்படி பாப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. கிருஷ்ணரை வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாரு. ஏதோ ஒரு விதத்துல பிடிக்கும். கோயிலுக்கு வர சொல்லுவோம். ஒரு மிருதங்கமோ, ஒரு கர்த்தாலோ, இல்ல டேட்டியோட அழகோ, அந்த வச்சிருக்க கோயிலுக்கு வந்தோமா, அந்த ஆடை ஆபரணங்களோ, இல்ல அவங்க வந்து நடக்கிற பக்தர்களுக்கு நடத்துற விதம், நைஸ்லி, அவங்க அழகா வாங்க எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, தொடர்ந்து வாங்க, நல்லா கீர்த்தன் எல்லாம் கேட்கலாம், பச்சன்லாம் இருக்கு, பிரசாதமா சாப்பிடலாம், ஃப்ரீ பிரசாதம் தான் மாதாஜி வாங்க, ஒரு மாலையை கொடுத்து நீங்க இதை சொல்லுங்க, சாண்ட் பண்ணுங்க வாங்க. மாலையே கூட ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாங்க. புத்தகங்கள், சிறு புத்தகங்களை கொடுப்பாங்க. அன்பொழுகா இருப்பாங்க. அது ஏதோ ஒண்ணு அவன் கவர்ந்து வருவான். எடுத்ததும் இந்த மாதிரி பெரிய பிலாசபி அவன்கிட்ட பேச மாட்டோம். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, அன்புடையவரா இருந்து இந்த போய் பிசாசு கிட்ட போய் கிரேட் பிலாசபி எல்லாம் பேசாம அவனுக்கு என்ன செஞ்சு உள்ள வருவானோ அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கருணை கொடுத்து கொடுத்து உள்ள அழைச்சிட்டு வர்றாரு. இதே போலதான் நம்ம பிரபுபாதர் என்ன செய்தார், மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் வந்து மகாபாகவதர். அதனால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவரால ரொம்ப மோசமான நிலையில இருந்த தமோகுணத்திலேயே இருந்தவங்கள குளிக்காம, பல்லு தேய்க்காம, மது மாது சூது இது போன்ற கட்டுப்பாடு விதி எதுவுமே பார்க்காம அதில் மோசமான நிலையில இருந்தவங்க கூட அவர் வந்து உயர்த்தினார். அதே மாதிரிதான் சிவபெருமானி செய்யறாரு, அன்பொழுக அவரை பாதுகாக்கிறாங்க. அதனால வேதங்கள் அவரை எல்லா மங்களங்களும் நிறைந்தவர் என்று கூறுகின்றன. இந்த மாதிரி மோசமானவங்களை கூட உயர்த்துறாங்க. அதனால சிவபெருமான் மங்களம் நிரம்பியவர். முதல்ல எப்படி வந்து தக்ஷன் திட்டுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அத வந்து பிரபுபாதர் இவர் எப்பேற்பட்டவர் வைஷ்ணவர் சிவபெருமான்னு சொல்லிட்டே வர்றாரு.
அது புரியுது இல்லையா எல்லாருக்கும்? வீழ்ந்தப்பட்ட ஆத்மாக்கள் கூட அவரது துளையினால் விடுதலை பெறும். அப்ப ஏன் போய் அவர் வந்து ஸ்மசானத்துல இந்த பூத பேத பிரசாத்துக்களா இருக்கு பிணத்தை எரிக்கிற இடத்துல போய் இருக்காரு அப்படின்னா, அங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க ஆத்மாக்களுக்கு அது உடலே கிடைக்காம இருந்தாலும் எப்படி அவன் பக்தி தொண்டு பண்ணுவான், எப்படி போய் நமஸ்காரம் பண்ணுவான், எப்படி ஹரிநாமத்தை சொல்லுவான், எப்படி பிரசாதம் சாப்பிடுவான், இவன் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சுகிர்தம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக இவர் அங்க நடமாடுறாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் பொருளுரையில எழுதுறாரு. வாழ்க்கையில் மிக பெரியவர்கள் கூட இது போன்ற வீழ்ந்தப்பட்ட ஆத்மாக்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். யார் அது பெரியவர்கள் இப்படி வீழ்ந்தப்பட்ட ஆத்மாக்களை சந்திச்சாங்க? சொன்னனே, திருப்பி சொல்லுங்க. ஹிப்பிகள்லாம் மாதாஜி. ஹிப்பிகளை யார் மாத்துனா? பிரபுபாதர். கிளாஸ் கவனிக்கணும், கேள்வி கேட்பேன் நடுவுல. ஓகே, அட்டென்டிவா கவனிங்க. இப்ப வந்து நம்ம வந்து ரீட் மட்டும் இல்ல அண்ட் ஸ்டடிங் ஆல்சோ. ஸ்ரீமத் பாகவதம் மேலோட்டமா பார்க்கலாம், அதுக்குள்ள என்ன சொல்ல வருது, நாம என்ன புரிஞ்சுக்கணும்னு கவனிக்கிறோம். நல்லா தயவுசெய்து கவனிங்க. இப்ப வீழ்ந்துபட்ட ஆத்மாக்களை பெரியவங்க கூட இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யாரு? நம்ம பிரபுபாதர் போய் ரொம்ப மோசமானவங்களை எல்லாம் மிக உயர்ந்த மிகச்சிறந்த வைஷ்ணவர்கள் ஆக்கிட்டாங்க. அவங்களாம் இப்ப பரிவிரகாச்சாரி ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நாரதர்ல முனிவர் என்ன செய்யறாரு? திரிகால ஞானி அவரு. அப்புறம் அதே மாதிரி உலகத்துக்கும் வந்து அவர் போயிட்டு போயிட்டு வருவாரு. அது போல எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து டிராவல் பண்ணி எல்லாருக்கும் அந்த அருளை கொடுத்து ஹரிநாமத்தை சொல்ல வச்சு ஆடி பாடி பாகவத தர்மத்தை பரப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி உயர்ந்தவங்களும் ஆறாங்க. இதனால் பயனடைவது அவர்கள் அல்ல. அவங்களுக்கு ஏதாவது இதனால லாபமா? இல்ல மாதாஜி. அவங்க ஏற்கனவே பக்தர் ஆயிட்டாங்க. எல்லா விஷயங்களும் வந்துட்டு எப்படி பிரகலாதர் தனக்கு இது பக்தி வந்துட்டு, ஆனா அந்த சண்டன் அமர்கன்லாம் அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் லஞ்ச் டைம்ல எல்லாரையும் உட்காந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிடுவாரு? ஹரிநாமத்தை சொல்லி கொடுப்பாரு. நம்ம எல்லாம் ஹரிநாமத்தை ஹரியை கொண்டாடுவோண்டா, ஹரிபோல் சொல்லுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சம பக்தர்கள் அந்த குட்டி குட்டி குழந்தைகளை இடையில உட்காந்துட்டு இந்த 5 வயது சிறுவன் என்ன செய்து தருவாரு? எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவரே சொல்லுவாரு, இந்த ஞானிகள்ல யோகிகள்லாம் இருக்காங்க, அவங்க நெஞ்சுக்குள்ள பரமாத்மாவை வந்து தியானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சும்மா ஒரு இடத்துல போய் இமாலயம் இருந்து குகைக்குள்ள போய் உட்காந்துட்டு சும்மான்னு சொன்னா போதுமா? அவன் வேணா முக்தி அடைஞ்சு போயிடுவான். ஆனா இந்த பக்தர்கள் தான் என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கும் இது சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இந்த ஞானி யோகிகளை விட பக்தர்கள் சிறந்தவர்கள். எதனால வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் யோகிகள் மனத்திலோ ஞானிகள் இடத்தில் மனத்திலோ இல்ல யார் மனதில இருக்கேன்னு சொல்றாரு? புரியுறாரு? பக்தர்கள் மனதில் சொல்லுவார் மனசுலதான் அப்படி இருக்கேன் சொல்றாரு இல்லையா? அதனால ஞானியோ யோகியோன்னு அவன் முக்தி அடையணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த பக்தர்கள் தான் ஐயோ அவங்களுக்கு இந்த ஹிருதயத்துல என்ன ஆகுது? ஜீவதயா. அப்படியே ராமனுச்சி நம்ம நாமத்தை சொல்லுவோம், ருச்சி வரும். அப்புறம் ஜீவதயா, அடுத்தவர்கள் எல்லா ஜீவராசி மேலேயும் ஒரு தயை வரும். ஐயோ இவனு வந்து இந்த மாதிரி அவன் விழுந்து கிடக்கான், புதக்குழியில கிடக்கானே தெரியாம கிடக்கானடா, இவனை எப்படி தூக்குறது? அவன் வாவானா வரமாட்டான், அவன் எதையோ ஒண்ணு தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைனால ஒரு இவனும் மேல வரணும் அப்படின்ற ஒரு கருணைனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சுகிருதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அவங்க பணியிடுறது அவர்கள் இல்லைன்னா அவங்க வந்து ஏற்கனவே பக்தர்கள் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் இப்படி பண்றாங்க? வீழ்ந்துபட்ட ஆத்மாக்களை தூக்கி விடுறதுக்காக பண்றாங்க, உயர்த்துவதற்காக. இறைவனின் படைப்பில் பல்வேறு விதமான உயிர்குணங்கள் உள்ளன. அவர்களில் சிலர் சத்துவ குணம், இந்த தத்துவ குணம்னு இருக்கு, அதை அடிச்சு சத்துவ குணம் போட்டுக்கோங்க, கரெக்ஷன் இருக்கு. சத்துவ குணமும் சிலர் ரஜோ குணமும் சிலர் தமோ குணமும் நிரம்பியவர்களாக இருக்கின்றனர். கிருஷ்ண சிந்தனையில் முன்னேறிய வைஷ்ணவர்களின் பாதுகாவலராக பகவான் விஷ்ணு விளங்குகிறார். அப்ப கிருஷ்ண சிந்தனையில முன்னேறியவங்களோட தெய்வம் யாரு? கிருஷ்ணர், பகவான் விஷ்ணு. நம்ம உலகியல் செயல்கள் இடத்தில் பற்றுடையவர்களின் பாதுகாவலராக பிரம்மதேவன் விளங்குகிறார். ஒவ்வொருத்தரோட ரோல்னு சொல்லப்படுது. விஷ்ணு என்ன செய்யறார்? பிரம்மா என்ன செய்யறாரு? பிரம்மா என்ன பண்றாரு? அதீத பற்று உடையவர்கள் இந்த ஜட உலகத்திலே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தலைவரா பாதுகாவலரா பிரம்மதேவன் இருக்காரு. சிவபெருமான் என்ன செய்யறாரு? மிகுந்த அன்புடையவரா இருக்காரு.
ஆதலினால் விலங்குகளை விட கீழான தமோ குணத்துல உள்ளவங்களுக்கு பாதுகாவலராக அவர் விளங்குறதுனால சிவபெருமான் சிறப்பான மங்களமானவர் என்று அழைக்கப்படுகிறார். முதல்ல வந்து மொழிபெயர்ப்புல தக்ஷன் எந்த மாதிரி சிவபெருமான நிந்திச்சு திட்டுறாரு, அதுக்கு பிரபுபாதர் அதுக்கு நேர்மாறா அவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவருடைய ஸ்தானம் என்ன, சிவபெருமானின் ஸ்தானம் என்னன்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குகிறார். இது புரியுது இல்லையா? புரியுது மாதாஜி. சரி, யார் சொல்றீங்க? சுலோச்சன மாதாஜி சொல்லுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப தக்ஷன் வந்து அமங்கலமானவர், ஒண்ணுங்க சரியா நடந்துக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அத பிரபுபாதர் அடுத்த பாறால பொருளுரையில முறியடிக்கிறாரு. என்ன சொல்லி முறியடிக்கிறார்? எதனால அவர் நிஜமாவே ஆமா அவர் மங்களமானவர் தான் அப்படின்னு என்னெல்லாம் சொல்றாரு? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சொல்லுங்க. ஞானி யோகிகளை விட பெரியவர்கள் பக்தர்கள், உம் அவர்களில் ஜீவதயா உண்டு. ஆஹ் அடுத்த சிவபெருமான் எப்படி மங்களமானவர்? வெரி குட், வெரி குட். சிவபெருமான் எப்படி மங்களமானவர்? வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களையும் மேல வர ஆஹ் உதவுற. வெரி குட், வெரி குட் மாதாஜி. வீழ்ந்துபட்ட ஆத்மாக்கள்னா யாரு? வெரி குட் மாதாஜி. எந்த குணத்துல இருப்பாங்க அவங்க? அவங்க பிரேத பேய்கள், பிரேத குணம் என்ன? பேய்கள். அவங்களோட குணம் என்ன? மூணு தமோ குணத்துல குணம், எந்த குணத்தை சேர்ந்தவங்க? தமோ குணம், தமோ குணம், தமோ குணம் தமோ மாதாஜி. குணத்துல இருக்காங்க, அறியாமையில இருப்பாங்க. அவங்கள அறியாமை. வீழ்த்துறதுக்கு உயர்த்துவதற்காக இவர் இந்த மாதிரி செயல்படுறார். அப்ப அவங்கள்ட்ட இருக்க எதை எடுக்கிறார், எதை கொடுக்கிறார்? தமோ குணத்தை எடுத்துட்டு சத்துவ குணத்தை கொடுக்குறாரு. சரி, தமோ குணக்காரர்கள் என்ன எந்த மாதிரி இருப்பாங்க? குட் குட், எல்லா ஆன்சர் ரைட்டு, சூப்பர், அவங்க சொல்லுங்க. ரொம்ப சரி. அறியாமையில இருப்பாங்க, மந்த ம் புத்தி உடையவங்களா இருப்பாங்க, ஆஹ் குளிப்பாங்களா? குளிக்க மாட்டாங்க, ஆஹ் சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஆஹ் அதனால அவங்க குணமும் அந்த மாதிரியே ஆயிரும். ஆஹ் அப்ப சிவபெருமான் அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் உயர்த்துவதற்காக அந்த மாதிரி இடத்துக்கு போய் அவரை உயர்த்துறாரு. இதே போல பிரபுபாதரும் இப்படிதான் உயர்த்தினார். அப்ப இந்த வந்து உண்மையிலேயே அவர் மங்களமானவர். எதுக்காக அங்க போறாரு அப்படிங்கிறத சிவபெருமானோட உயர்ந்த விஷயத்தை பிரபுபாதர் நமக்கு இங்க சொல்லித்தர்றாரு. அவர் பாவ பிரேம நிலையில இருக்காராம். பாவ பிரேம நிலை என்னன்னா, பாவநிலை பிரேம நிலை என்னன்னா, மிகச்சிறந்து எப்பவும் பகவான் கிருஷ்ணரை பத்தி நினைச்சு நாம ரூப குலையில திகழ்ச்சி திளைச்சு திளைச்சு பாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வெளியில பாக்குறதுக்கு பைத்தியக்காரன் மாதிரி இருப்பாரு. ஆனா உள்ளக்க எல்லார் மீது அன்பு இருக்கு. இந்த மோசமானவங்களையும் நம்ம தூக்கி விடணுமேன்ற அன்புனால அவரு அந்த இடத்துக்குலாம் போறாரு. ஆனா அவர் மங்களம் நிறைந்தவர். இப்ப நம்ம பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டுக்கு போனாரு, எல்லாம் குடிச்சிட்டு வருவான். சில பேர் மேலேயே வாந்தி எடுத்துருவானா, வாந்தி எல்லாம் எடுத்துருவாரு. இவர் எல்லாத்தையும் அள்ளி அவனை குளிப்பாட்டி அவனை குளிக்க வச்சு, இந்தா பிரசாதம் சாப்பிட்டு நீ உருப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உருப்பிட வச்சு அவங்களை எல்லாம் மங்களகரமான ஆக்கிட்டாரு. அப்ப பிரபுபாதர் மங்களமானவரா அமங்கலமானவரா? பிரபுபாதர் தான் மங்களமானவர் பிரபுஜி. பிரபுபாதர் மாதாஜி. மங்களமானவர். ஆனா ஏன் இந்த மாதிரி கூட வீழ்த்துப்பட்ட ஆத்மாவை தூக்கிட்டாரு? நான் கரையேற்றலைன்னா இவனை யார் கரையேற்றுவா? அவங்களுக்கு ஜீவதையா மனசுல அப்படியே பொங்குது. போய் எப்படி நான் இந்த அறியாமையில இருக்கவங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன்? என்னோட குரு வந்து எனக்கு கட்டளை இட்டுட்டாருன்னு போய் அவரோட குருட்ட போய் அழுகுறாரு. ரூபகோசமிட்ட போய் அழுகுறாரு. பக்திசிதா சரஸ்வதி சாமி எனக்கு கட்டளை இட்டுருக்காரு மேற்கத்திய நாட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்னு. அவர் அப்புறம் வந்து ஒளி மிகுந்து அப்படி கருணையோட கனவுல வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் போறாரு, வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை தூக்கி விடுறாரு. அதே போலதான் எப்படி மிகச்சிறந்த வைஷ்ணவர் சில பிரபு பார்த்தரோ, அது போல சிவபெருமான் மிகச்சிறந்த வைஷ்ணவர். இது புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சது மாதாஜி. ஆஹ் இன்னைக்கு மணி என்ன இப்போ? 12:20 மாத்துச்சு. நான் வந்து 12:30க்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதனால நான் வழக்கம் போல இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்தை முடிச்சிடறேன். கொஞ்சம் அந்த இடைப்பட்ட கேப்பை என்னால இன்னைக்கு ஈடுகட்ட முடியல, அதனால மன்னித்தருளுங்கள். அடுத்த கிளாஸ் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்க பார்க்கலாம். தங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. இதுல வேற எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ணணுமா? இல்லம்மா. எதனால தக்ஷன் வந்து சிவபெருமானை இப்படி எல்லாம் நிந்திச்சு திட்டுறாரு?
எது நம்ம ஏன் அவர் திட்டுறாரு? மேல வந்து அவர் அவருக்கு பொறாமை இருக்குது. இவரோட பொறாமை, அவர் இது. காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. வெரி குட். பொறாமை என்ன? அப்புறம் அவர் வந்து உடம்பு சம்பந்தமான உறவை வச்சு வேற பாத்துக்கிறாரு. என்னோட ஆஹ் மருமகன் அப்படின்னு பாக்குறாரு. ஆஹ் எக்ஸலண்ட். அவர் தான் உடல் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுனால இப்ப நம்மளுமே இதுல இருந்து எப்படி வெளியே வரணும், யாரையும் திட்டக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அவங்களை உயர்த்தணும்னு நினைக்கணும். அப்படின்னா என்ன? ஹரிநாம சொல்ல 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 நாம அறியாமையில இருந்து வெளிவருவோம், ஜீவதையா வரும். அப்ப அந்த பொறுமையும் நமக்கு கண்டிப்பா வரும். காழ்ப்புணர்ச்சி போகும். அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பார்ப்போம், பகவானின் ஒரு சொட்டு அங்க உறுப்பு அவனும் ஒரு நாளைக்கு பக்தி பாதிக்கும். நம்மளால முடிஞ்சா சொல்லி தருவோம், அது முடியலையா அப்ப பிரார்த்தனை பண்ணுவோம். கிருஷ்ணா, இவங்க அறியாமையில இருக்காங்க, எனக்கு சொல்லி தர தெரியல, ஐ எம் ஹெல்ப்லெஸ், கிருஷ்ணா ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு சர்வ் ஹிம் நைஸ்லி, சர்வ் தம் நைஸ்லி. அவங்களுக்கு நான் சேவைப்படுத்துவதற்கு எனக்கு இந்த சக்தியை புத்தியும் கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும்னு. அப்ப கிருஷ்ணர் புத்தி சத்தியம் கொடுப்பாரு, எல்லாமே சப்ளை பண்ணுவாரு. அப்ப நம்மளும் நல்லாயிடுவோம், அவங்களும் நல்லாயிடுவாங்க. சோ திஸ் இஸ் அவர் பொசிஷன். சரி, நம்ம பெரிய பெரிய வைஷ்ணவர் ஆகல இன்னும், பெரிய மகாபாகவதம் எல்லாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் செய்யறோம். அதுக்காக நம்ம இந்த வைஷ்ணவர், உயர்ந்த வைஷ்ணவர்களோட குரு விருந்தை குரு பரம்பரா வைஷ்ணவ விருந்தை கீழே நம்ம கையில கருவியா இருக்கமே தவிர நம்மளோட நேரடி எதுவும் செய்ய முடியாது. சின்ன சின்ன சேவைகள் செஞ்சு செஞ்சு நாம் தூய்மை அடைய 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 அடுத்தவர்களுக்கு ஒரு சுகிருதம் கொடுக்க கொடுக்க அவர்களும் ஒரு நாள் வருவார்கள். பொறுத்து இருக்கணும், நிதானமா இருக்கணும். அப்ப அந்த நம்ம இது மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நான் சரியா நடந்துக்க முடியும். அதுக்குதான் இவ்வளவு பாகவதம். இந்த பாகவதத்தை எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பிரபுபாதர் கொடுக்குறாரு. சரியா? அப்பா மங்களமானவர். உண்மையிலே அவர் அந்த கிருஷ்ண பிரேமில பாவ நிலையில இருக்காங்க, பைத்தியம் போல வெளியில தெரிகிறார். உண்மையில் முழு முழு அன்புடையவர், அதனால் அவர் மங்களமானவர். அப்ப தக்ஷன் அமங்கலம்னு சொல்றது அவனுடைய பொறாமை குணத்தினால, காழ்ப்புணர்ச்சினால பேசுறான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ரொம்ப நன்றி. எது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா? முடிச்சுக்கலாமா? மாதாஜி ஒரு ஒரு நிமிஷம் நீங்க வாங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல நவுந்துருங்க. நீங்க கொஞ்சமா தான் தெரியுறீங்க. நான் ஒரே ஒரு ஸ்னாப் மட்டும் எடுக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் அப்படிதான் இருந்ததா? ஆஹ் ஆமா, ஆனா நான் இல்ல நான் வைக்க முடியும். கொஞ்சம் ரொம்ப ஒன்னும் தெரியாம இல்ல, நல்லா தெரியுது. கொஞ்சோண்டு நவுருங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம். எஸ். ஓகே, ஒரே ஒரு இது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். ஓகே, முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பாஞ்சா கல்பத்த ரூபேச்ச கிருபா சிந்து பச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. பிரகராஜ் ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. நன்றி மாதாஜிங்களா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.